ஊர் ஊராக சென்று குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லியாகவே வாழ்ந்தவர். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கதைகளை சொல்லாமல் விட்டுவிட்டால் ஒரு சந்ததி 2 சந்ததிக்கு பிறகு நீங்கள் வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளே பிறக்காது என்ற ஒரு மிரட்டலான ஒரு கொட்டேஷனை அவரிடமிருந்து எடுத்து நான் கொடுக்கின்றேன். அற்புதமான அந்த மாமனிதர் ஆர்சிக் டேவிட் 3 விருதுகள் பெற்றவர். அவர் ஆண்டர்சன் விருதும் பெற்றவர். அவருடைய கதையை இப்போது பார்ப்போம். திடீரென்று ஒரு அரண்மனைக்குள் ஒரு ஜோசியக்காரன் நுழைந்தான். இந்த ஜோசியக்காரர்கள் சொல்வது எதையுமே நான் நம்பக்கூடாது. ஆனால் என்ன செய்வது, இந்த முட்டாள் ராஜாக்கள் அதைத்தான் நம்புகிறார்கள் என்று கதை தொடங்குகிறது. மிக அழகான கதை. உன்னுடைய 7வது மனைவிக்கு பிறக்க போகின்ற 7வது பையன் உன் உயிரை பறித்து விடுவான், அதன் பிறகு அவன்தான் ராஜா என்று ஜோசிகாரன் சொல்லிவிட்டு போய்விட்டான். இந்த மகாராஜாவுக்கு 7 மனைவிகள் என்பது அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. 7வது மனைவியை வெட்டு கொன்று விடலாமா என்று அவன் யோசித்தான். அப்படி கொன்றால் என்ன ஆகும்? அடுத்து 8வது மனைவி 7வது மனைவி ஆகிவிடுவார். எப்படி இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறந்து விடும். காத்திருந்தான் ராஜா. ஒரு வழியாக அந்த 7வது மனைவிக்கு 6 குழந்தைகள் பிறந்து 7வதாக ஒரு குழந்தையும் பிறந்தது. 7வதாக குழந்தை பிறக்கும் வரை காத்திருந்த மகாராஜா மிக சரியாக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு தெருவிலே நடமாடிக்கொண்டிருந்த ஒரு படை வீரனிடம் கொடுத்து கொண்டு போய் காட்டில் எரிந்து விடு என்று சொல்லிவிட்டான். அந்த படை வீரன் ஓடி போய் ஒரு மரத்தடியில் காட்டில் அந்த குழந்தையை எரிந்து விட்டு வந்து விட்டான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ 2ஆம் பாகத்திற்குள் நுழைகிறோம்.